அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, என்னுடைய யூடியூப் தளத்தினூடாக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகின்றது. இது இரண்டாவது நிகழ்ச்சி. கேள்வி பதில், இஸ்லாமிய கேள்வி பதில் மற்றும் பொது அறிவு 12 கேள்விகளில் 10 கேள்விகள் இஸ்லாமிய கேள்வி பதில், 2 கேள்வி பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்வி பதில்கள். இந்த 12 கேள்விகளுக்கும் விடை சரியான பதில்களை சொல்பவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு பரிசு வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் என்னுடைய யூடியூப் தளம் வளர்ந்ததற்கு பின்னால் நல்ல முறையில் இதைவிடவும் சிறப்பான முறையில் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். அது உங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. தற்பொழுது இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள், அதாவது என்னுடைய கிராம பகுதிக்கு உட்பட்ட கிராமங்களிலிருந்து ஓலெவல் ஏலெவல் வரைக்கும் உள்ள மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்த நிகழ்ச்சியை நான் நடாத்துவதற்கு காரணம் என்னவென்றால், இன்று பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய ஒரு கேள்விக்குரிய பதில் கூட தெரியாது. ஒரு இஸ்லாமிய கேள்விக்கு ஒரு பதில் கூட தெரியாது. அதனாலதான் நான் ஆழமாக சிந்தித்து இந்த நிகழ்ச்சியை செய்யலாம் என்று நினைத்தேன். அதனை முன்னிட்டுத்தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். சரி, இப்பொழுது நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். முகமது, உங்களுக்கான நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படுகின்றது. நிகழ்ச்சிக்கு முன்னால் உங்களை பற்றி சற்று அறிமுகம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தையுடைய பெயர்? நீங்கள் எத்தனையாம் வகுப்பு படிக்கின்றீர்கள்? தரம் 7. உங்களுடைய பாடசாலையின் பெயர்? கல்லஞ்சாகம அரபா முஸ்லிம் வித்யாலயம். ஓகே, மாஷா அல்லாஹ். இப்பொழுது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? போகலாம். முதலாவது கேள்வி அல் குர்ஆனில் ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூராவுக்குரிய பெயர் கல்புல் குர்ஆன், அதாவது அல் குர்ஆனின் இதயம் என அழைக்கப்படும் சூரா எது? உங்களுக்குரிய பதில் 4 தரப்பட்டிருக்கின்றது. அந்த 4ல் 3 பதில்கள் பிழையானவை கொண்டுதான் சரி. முதலாவது சூரத்துல் அன்பால், 2வது சூரத்துல் நாஸ், 3வது சூரத்துல் யாசீன், 4வது சூரத்துல் பக்ரா. சரியான பதிலை உங்களுக்கு சொல்லலாம். ஆமா, சூரத்துல் யாசீன் என்பது சரியான விடை. சூரத்துல் யாசீன் என்பது சரியான விடை. எந்த நிழலும் இல்லாத கியாமத்து நாளில் 7 நபர்களுக்கு இறைவன் அவனுடைய நிழலை வழங்குவான். கேள்வி விளங்கியதா? எந்த நிழலும் இல்லாத கியாமத்து நாளில் 7 நபர்களுக்கு இறைவன் அவன் நிழலை வழங்குவான். முதலாவது தொழுகையாளி, 2வது நோன்பாளி, 3வது நேர்மையான ஆட்சியாளன், 4வது நேர்மையான வியாபாரி. நேர்மையான, கொஞ்சம் சிந்தித்து நிதானமாக சொல்லலாம் உங்களுடைய பதிலை. உங்களுக்குரிய அந்த 4 பதில்களில் 2 பதில்கள் நீக்கப்படும். தொழுகையாளி என்பது பிழை, நேர்மையான வியாபாரி என்பது பிழை. அடுத்த 2ல் ஏதாவது ஒன்றை சாய்ஸ் பண்ணலாம். ஆமாம், நேர்மையான ஆட்சியாளன் என்பதுதான் சரி. ஹதீஸில் வருகின்றது, சபாத்து யௌமில்லாஹு யௌமலா தில்ல இல்லா லில்லு இமாமுன் ஆதில். நேர்மையான ஆட்சியாளன். நேர்மையான ஆட்சியாளன் என்பது சரியான பதில். நேர்மையான வியாபாரி என்பது பிழை, தொழுகையாளி என்பது பிழை, நோன்பாளி என்பது பிழை. நேர்மையான ஆட்சியாளன். நேர்மையான ஆட்சியாளன். சூரத்துல் முஅவ்விதத்தை என அழைக்கப்படும் சூறாக்கள் எவை? சூரத்துல் முஅவ்விதத்தை என அழைக்கப்படும் சூறாக்கள் எவை? 2 சூறாக்கள் உள்ளடக்கப்படுகின்றது.
சூரத்துல் அஹத், சூரத்துல் நாஸ். சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நஸ்ர். சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். நான்காவது சூரத்துல் தௌபா, சூரா ஃபாத்திஹா. சூரத்துல் தௌபா, சூரத்துல் ஃபாத்திஹா. சரி என்று நினைக்கின்றீர்களா? இல்லை, பிழையான பதில். சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் என்பதுதான் சரியான பதில். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். நீங்கள் 7ஆம் வகுப்பு படிக்கின்றீர்கள். இந்த கேள்விக்கான பதில் கட்டாயம் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் அதற்குரிய பதிலை நீங்கள் தவற விட்டிருப்பீர்கள். ஹதீஸை அறிவித்தவரின் பெயர் என்ன? ராவி, நசாயி, குர்துபா, ரமல்லா. சரியான பதில் நசாய் என்பது ஒரு ஹதீஸ் கிரந்தத்தின் பெயர். ஹதீஸ்களை அறிவித்தவர்கள். ராவி என்பது சரியான பதில். ராவி என்பது சரியான பதில். ரமல்லா என்பது ஒரு இடத்தின் பெயர். குர்துபா என்பது ஒரு இடத்தின் பெயர். நசாய் என்பது ஒரு கிதாபின் பெயர். ஹதீஸை அறிவித்தவரின் பெயர் ராவி. சரியான பதில். 5வது கேள்வி, முதலாவது முஸ்லிம்களின் கிப்லா. கிப்லா முஸ்லிம்களின் முதலாவது கிப்லாவாக அமையப்பெற்ற இடம். மதீனா, 2வது மக்கா, 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா, 4வது மஸ்ஜிதுல் ஹராம். சரியான பதில் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பதிலை சொல்வதற்கு முன்னால் நீங்களே பதிலை சொல்லிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். முதலாவது முஸ்லிம்களுடைய கிப்லா இது மஸ்ஜிதுல் அக்ஸா. கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 16-17 மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுதாங்க. அதுக்கு பின்னால் அவங்களோட ஆசை எப்படி இருந்துச்சு? காபத்துல்லா கிப்லாவாக வரக்கூடாதா என்பது அவருடைய ஆசையாக இருந்துச்சு. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான்? ரசூலுல்லாஹ் லுஹருடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறாங்க. உடனே குர்ஆனுடைய ஆயத்து இறங்குது. ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராத்தின் பக்கம் கிப்லாவாக முன்னோக்கி தொழுங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினார். அதனால என்ன செஞ்சாங்க? 2 ரக்காத்தை முன்னோக்கி மஸ்ஜிதுல் அக்ஸா பக்கம் 2 ரக்காத்தை முன்னோக்கி என்ன செஞ்சாங்க? காபத்துல்லாவின் பக்கம் முன்னோக்கி தொழுதாங்க. அதனால அந்த பள்ளி வாயிலுக்கு பெயரை வைத்தாலும் மஸ்ஜிதுல் கிப்லத்தை, 2 கிப்லாக்களுடைய பள்ளி வாசல் என்பதாக அல்லாஹ் பெயரை வைத்தார். முதலாவது கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா. சரியான பதில். 6வது கேள்வி, தொழுகை கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு. தொழுகை அல்ல, நோன்பு கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு எத்தனை? 4, 6, 2, 10. ஹிஜ்ரி 4 என்பது பிழையான பதில். ஹிஜ்ரி 4 என்பது பிழையான பதில். சரியான பதில் ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2 நோன்பு கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரி ஆண்டு ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 10 பிழை. ஹிஜ்ரி 6 என்பது பிழை. ஹிஜ்ரி 4 என்பது பிழை. ஹிஜ்ரி 2 என்பது சரியான பதில். 7வது கேள்வி, உஹது யுத்தம் நடைபெற்ற ஹிஜ்ரி ஆண்டு எத்தனை? உஹது யுத்தம் நடைபெற்ற ஹிஜ்ரி ஆண்டு எத்தனை? முதலாவது பதில் ஹிஜ்ரி 4, 2வது ஹிஜ்ரி 3, 3வது ஹிஜ்ரி 2, 4வது ஹிஜ்ரி 11. 7வது கேள்வி ஹிஜ்ரி 4. நன்றாக சிந்திப்பதற்கு நேரம் இருக்கிறது. சிந்திப்பதற்கு நேரம் இருக்கிறது. ஹிஜ்ரி 2 பத்ருடைய யுத்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 2 பத்ரு யுத்தம். பத்ரு யுத்தத்துக்கு அடுத்துதான் உஹது யுத்தம். அப்படி என்றால் ஹிஜ்ரி 2 பத்ருடைய யுத்தம், அதற்கு அடுத்ததாக உஹதுடைய யுத்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 3. நான் உங்களுக்கு நறுக்கி கொண்டு போகின்றேன் சரியான பதிலுக்காக வேண்டி. ஹிஜ்ரி 4 என்பது பிழை. ஹிஜ்ரி 2 என்பது பிழை. ஹிஜ்ரி 11 என்பது பிழை. சரியான பதில் ஹிஜ்ரி 3. ஹிஜ்ரி 3 என்பதுதான் சரியான பதில். ஓகே, 8வது கேள்வி,
இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த ஊரின் பெயர் என்ன? உங்களுக்கு தெரியும், இமாம் புகாரி. இமாம் புகாரி தெரியும் தானே? இமாம் புகாரி, புகாரி கிரந்தத்தை எழுதியவர் தான் இமாம் புகாரி. இமாம் புகாரி பிறந்த ஊர் புகாரா, பலஸ்தீன், நைசாபூரி, மிஸ்ர். எப்படி உங்களுக்கு நீங்கள் தெரிவு செய்த புகாரா என்பது புகாரி என்று வந்திருக்கின்றது, அதனால் புகாரா. ஓகே, சரியான பதில். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த ஊரின் பெயர் புகாரா. பலஸ்தீன் அல்ல, நைசாபூரி அல்ல, மிஸ்ர் அல்ல, புகாரா என்ற நாட்டில் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தார்கள். இப்பொழுது எங்களுக்கு தெரியும், அந்த புகாரா என்ற நாடு ரஷ்யாவாக மாற்றப்பட்டது. ரஷ்யா தெரியும் தானே? ரஷ்யாவாக மாற்றப்பட்டது. அந்த ரஷ்யாவிலே தான் இமாம் புகாரி அவர்கள் பிறந்தார்கள். ஓகே முகமது, நீங்கள் தற்பொழுது 7ஆம் வகுப்பில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய எதிர்கால இலட்சியம் என்னவாக வர வேண்டும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கின்றது. எனக்கும் ஒரு லட்சியம் இருந்தது. அதே போன்று எல்லோருக்கும் ஒவ்வொரு கோல், ஒவ்வொரு எம்பிஷன் இருக்கின்றது, இலட்சியம் இருக்கின்றது. உங்களுக்கும் ஏதோ ஒரு இலட்சியம் இருக்கலாம். நான் ஒரு ஆலிமாக வர வேண்டும், நான் ஒரு ஹாபிஸாக வர வேண்டும், நான் ஒரு டாக்டராக வர வேண்டும், நான் ஒரு இன்ஜினியராக வர வேண்டும், நான் ஒரு லோயலாக வர வேண்டும். உங்களுடைய இலட்சியம் உங்களுடைய இலக்கியம் உங்களுடைய தந்தையை போன்று, உங்களுடைய தந்தையும் ஒரு இன்ஜினியர், பொறியியலாளர், அதே போன்று நீங்களும் ஒரு இன்ஜினியராக வர வேண்டும். இன்ஜினியராக வந்து என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. டாக்டர் ஆகினால் எல்லோரும் செல்வார்கள், நான் ஒரு வைத்தியராக வர வேண்டும், வைத்தியராக வந்து இலவசமாக மருந்து கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் யாரையும் இலவசமாக மருந்து கொடுப்பதை காணவில்லை. கண்டிருக்கின்றீர்களா? இல்லை. மருந்து எடுத்ததுக்கு பின்னால எவ்வளவு கேட்டா 800 ரூபா, 300 ரூபா சொல்லுவான், 1000 ரூபா சொல்லுவான். அப்படித்தானே? உங்களுடைய இலட்சியம் இன்ஜினியராக வர வேண்டும். இன்ஜினியராக வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சம்பாதித்து ஏழைகளுக்கு செலவழிக்க வேண்டும், குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும், உறவினர்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்பதே உங்களுடைய இலட்சியம். ஓகே, உங்களுடைய இலட்சியம் வெற்றியடைய நாங்கள் எங்களுடைய கலையகம் சார்பாக பிரார்த்திக்கின்றோம். சரிதானே? 9வது கேள்வி, நன்றாக கேள்வி பார்த்துக் கொள்ளுங்கள். நீண்ட கேள்வி, சிறியோர் பதில். தற்போது எமது நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் மூலமாக அதிகமான மக்கள் பாதிப்படைத்திருக்கிறார்கள். பாதிப்படைந்திருக்கக்கூடிய விடயம் உங்களுக்கு தெரியும். நீங்க சிறுவராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அதனால் பல நாடுகள் உதவி கரண்ட்டு இருக்கின்றது. சரிதானே? ஒரு பிரபல விளையாட்டு வீரரும் அதிகமான பணத்தொகை வழங்கியிருக்கின்றார். அவர் யார் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. எங்களுடைய நாட்டில் வெள்ளப்பெருக்கின் மூலமாக, அதே போல ஏனைய அனர்த்தங்களின் மூலமாக அதிகமான மக்கள் மரணித்திருக்கின்றார்கள். அதிகமான மக்கள் வீடுகளை இழந்து, கடைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் முழு உலக நாடுகளும் கைகோர்த்திருக்கின்றது இலங்கைக்கு உதவி செய்வதற்காக. தனிப்பட்டவர்கள், குழுக்கள் மூலமாக, அரசாங்கம் மூலமாக, நாடுகளாக உதவி செய்து கொண்டிருக்கின்றனர். அந்த அடிப்படையில எங்களுடைய நாட்டை சார்ந்தவர் அல்ல, வேறு ஒரு நாட்டை சார்ந்தவர், பிரபல விளையாட்டு வீரர். அவரும் அவருடைய அதிகமான பணத்தொகைகளை என்ன செய்திருக்கின்றார்? இலங்கை நாட்டிற்கு வாரி வழங்கியிருக்கின்றார். அவருடைய பெயர் முதலாவது மெஸ்ஸி, 2வது ரொனால்டோ, 3வது வசீம் தாஜிதி, 4வது இர்ஃபான் பத்தான். இவர்கள் 4 பெரும் விளையாட்டு வீரர்கள். இதில் ஒருவர் தான் இதுவரைக்கும் கொடுத்திருக்கின்றார் அவருடைய நன்கொடை. அவர் யார் என்பதுதான் உங்களுக்கான பதில். மெஸ்ஸி, ரொனால்டோ, வசீம் தாஜிதி, இர்ஃபான் பத்தான். வசீம் தாஜிதி சரி என்று நினைக்கின்றீர்களா? இல்லை, விளையாட பதில். வசீம் தாஜிதீன் இன்றைக்கு
5 வருடங்களுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன். 10 வருடங்களுக்கு மேலால் அவர் மரணித்து விட்டார். அவர் ரகர் விளையாடக்கூடிய ஒருவர், ரகர் விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீன், பிரபல விளையாட்டு வீரர், எங்களுடைய இனத்தைச் சேர்ந்தவர், எங்களுடைய நாட்டைச் சேர்ந்தவர், கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர். அவர் 10 வருடங்களுக்கு முன்னால மரணித்து விட்டார். ஒரு கார் விபத்தில், வாகன விபத்தில் அவர் மரணித்து விட்டார். வசீம் தாஜுதீன் என்பது பிழை. அவர் இந்த உலகத்தில் உயிரோடு இல்லை நன்கொடை கொடுப்பதற்கு. மெஸ்ஸி அவரும் ஒரு விளையாட்டு வீரர். இர்ஃபான் பத்தான் கிரிக்கெட் விளையாட்டு வீரர், அவரும் இல்லை. ரொனால்டோ என்பதுதான் சரியான பதில். ரொனால்டோ என்பதுதான் சரியான பதில். நீங்கள் உங்களுடைய பதிலை தவற விட்டீர்கள் என்றாலும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். 10வது கேள்வி, அஸ்ஸாதி என்ற அரபு சொல்லின் பொருள். அஸ்ஸாதி என்ற அரபு சொல்லின் பொருள். முதலாவது பொய் சொல்பவன், 2வது நம்பிக்கையாளன், 3வது துரோகி, 4வது உண்மையாளன். உண்மையாளன் என்பது சரியான பதில். அஸ்ஸாதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸாதி அல் அமீன் என்று அழைக்கப்பட்டார்கள். அஸ்ஸாதி அல் அமீன் என்று அழைக்கப்பட்டார்கள். உண்மையாளன், அஸ்ஸாதிக் என்றால் என்ன பொருள்? உண்மையாளன். பொய் சொல்பவன் என்பது பிழை, துரோகி என்பது பிழை, நம்பிக்கையாளன் என்பது பிழை. அஸ்ஸாதிக் உண்மையாளன், அஸ்ஸாதிக் என்பது உண்மையாளன். சரியான பதிலை சொல்லிவிட்டீர்கள். ஜஸாக்கல்லாஹ். 11வது கேள்வி, பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்வி. தற்போதைய எமது நாடாளுமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் தொகை எத்தனை? தற்போதைய எமது நாடாளுமன்றத்தின் மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகை எத்தனை? முதலாவது 223, 2வது 224, 3வது 225, 4வது 227. இதில் ஒரு பதில் சரியான பதில். 224 உறுதியாக சொல்லுகிறார். நன்றாக சிந்திப்பதற்கு நேரம் இருக்கிறது. சிந்தித்து விடையளிக்கலாம். இனியும் அவகாசம் தரப்பட மாட்டாது. 223 என்பது பிழை, 224 என்பதும் பிழை. சரியான பதில் 225. எமது இலங்கை நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின், நாடாளுமன்றம் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த தொகை 225. 225 என்பதுதான் சரியான பதில். கடைசி கேள்வி, அசதுல்லா என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர் யார்? அசதுல்லா என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? அசதுல்லா என்றால் அல்லாஹ்வின் சிங்கம். அல்லாஹ்வின் சிங்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்ட நபித்தோழர் யார்? முதலாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், 2வது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, 3வது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, 4வது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் 2 கேள்விகளை நீக்குகின்றேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்பது பிழை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்பது பிழை. உங்களுக்குரிய அடுத்த 2 பதில்களில் ஒன்றை தெரிவு செய்யலாம். இல்லை, பிழையான பதில். சரியான பதில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அசதுல்லா, அல்லாஹ்வின் சிங்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்டவர். அல்லாஹ்வின் சிங்கம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாட்சா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாட்சா. அவரைத்தான் அசதுல்லா என்ற சிறப்பு பெயருக்குரிய ஒரு நபித்தோழர் அவர்தான். யாரே? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. நல்லது. 12 கேள்விகளுக்கும் நீங்கள் உரிய பதிலை தவற விட்டீர்கள். 12 கேள்விகளில் 9 கேள்விக்கு சரியான பதிலை சொல்லியிருக்கின்றீர்கள். ஜஸாக்கல்லாஹ். ஏதோ உங்களுக்கு தெரியாத
சில விடயங்கள் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். தெரியாத கேள்விகளுக்கு சரியான பதில்களை தெரிந்து கொண்டு விட்டீர்கள். அதனால் அதுவும் ஒரு நன்மைதான். எதிர்காலங்களை இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக செய்யலாம். எதிர்காலங்களில் கலந்து கொள்ளுங்கள். இதை விடவும் சிறப்பாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு செல்லலாம். ஓகே தானே? ஜஸாக்கல்லாஹ் கைர். கலந்து கொண்டதற்கு எங்களோட கலையகம் சார்பாக உங்களுடைய